வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சீரீஸ்ல இது வரைக்கும் நம்ம நம்பர் ஆஃப் பேங்கிங் ஸ்டாக்ஸை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பேங்கிங் ஸ்டாக்ஸ்க்கு அப்புறம் ஃபினான்ஸ் சர்வீசஸ்ல ஒரு முக்கியமான செக்டர் அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டரை சொல்லலாம். அதுல மார்க்கெட் லீடரா இருக்கிற பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா அனலைஸ் பண்ண போறோம். கூடிய சீக்கிரம் மார்க்கெட்ல பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிட்டோட சப்சிடரி கம்பெனியா இருக்கிற பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓ வந்து கூடிய சீக்கிரம் மார்க்கெட்ல வரப்போகுது. அதை பத்தி அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் இன்னும் கூடிய சீக்கிரம் நமக்கு கிடைக்கும். நம்ம சேனல்ல ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னா போர்ட்போலியோ எப்படி ஒரு ஃபார்மேஷன் பண்றது, ஒரு போர்ட்போலியோல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கணும், ஒரு 1 crore டார்கெட்டா வச்சு எப்படி ஸ்டாக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றது, லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி சூட்டபுல்லான நம்ம ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்றது, ஒரு ஸ்டாக்ஸ்ல எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றது, ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பாராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், இதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். போர்ட்போலியோ அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல நம்பர் ஆஃப் செக்டர்ஸும் அதுல இருக்கிற டாப் லீடர் ஸ்டாக்ஸையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார் இதை பத்தி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிருக்கோம். பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க், ICICI பேங்க், கோட்டாக் மஹேந்திரா பேங்க் இதை பத்தி அனலைஸ் பண்ணிருக்கோம். இன்ஜினியரிங்ல L&Tயும், FMCGல ITC, HUL, டாடா கன்சூமர் ப்ராடக்ட், நெஸ்லே இந்தியாவை பத்தி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிருக்கோம். IT ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS, டெக் மஹேந்திரா, HCL டெக்னாலஜி, LTI மைட்ரியை பத்தி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிருக்கோம். ஜுவல்லரியை டைட்டன் அனலைஸ் பண்ணிருக்கிறோம். மெட்டலை பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீல் வந்து அனலைஸ் பண்ணிருக்கிறோம். நான் பேங்கிங் பினான்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பஜாஜ் பினான்ஸ் வந்து இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். பெயிண்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஏஷியன் பெயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டிஸும் சன் ஃபார்மாவும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ரிஃபைனரிஸை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஸோ நம்ம இந்தியாவோட குரோத்தை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் செக்டர் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான செக்டர். நான் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் பினான்ஸ் வந்து ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனியா இருக்கு. இவங்க தான் வந்து மார்க்கெட் லீடராகவும் இருக்காங்க. ஸோ இவங்களோட குரோத் வந்து எக்ஸ்ட்ரானரியா குரோத் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி டெஃபினட்டா வந்து செக்டர் அலோகேஷன் இருக்கணும். ஸோ செக்டர் அலோகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோ, பேங்கிங், இன்ஜினியரிங், FMCG, IT, ஜுவல்லரி, மெட்டல், நான் பேங்கிங் ஃபினான்ஸ் சர்வீசஸ், பெயிண்ட், ஃபார்மா, ரிஃபைனரிஸ் இந்த மாதிரி நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். ஸோ நம்ம 1 crore ஒரு ஹியூஜான டார்கெட்டை வச்சு போறதுனால இன்னும் ஒரு சில செக்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண போறோம். அதுலயும் ஒரு சில குவாலிட்டியான டாப் பிளேயர் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 to 30 ஸ்டாக்ஸ் வரைக்கும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். மேக்ஸிமம் வந்து நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ், அதர் ரிமைனிங் வந்து ஒரு 20% அதர்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல எந்த வகையிலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10% மேல போகாத மாதிரி நம்ம பாத்துக்க போறோம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப டெஃபினட்டா வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ண போறோம். ஸோ நம்ம செலக்ட் பண்ற ஸ்டாக்ஸை முடிஞ்ச வரைக்கும் SIP மோட்லயே இல்ல கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து லம்சம் மோட்லயே நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் ஓவர்வியூ பார்த்துட்டு எதனால இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி இருக்கு, டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி இருக்கு, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல நான் எப்ப இருந்து இதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு காம்படிட்டரா இருக்கிற அதர் கம்பெனிஸ் என்ன, இதோட மெயின் அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறத பத்தி தான் கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்க ரீசெண்டா வந்து ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல நம்பர் ஆஃப் சப்சிடரி கம்பெனி இருக்குது. அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஹவுசிங் பினான்ஸை வந்து கூடிய சீக்கிரம் வந்து இவங்க IPO வந்து மார்க்கெட்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் இருந்தாலும் பஜாஜ் பினான்ஸ் வந்து மார்க்கெட் லீடரா இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா வந்து இது வந்து ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ற ஸ்டாக்ஸ் தான். மெயினா நான் பேங்கிங் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் பினான்ஸ் தான் மார்க்கெட் லீடரா இருக்காங்க. இவங்களோட இண்டஸ்ட்ரின்னு பார்த்தா பினான்சியல் சர்வீசஸ் தான் மெயினா இருக்கு. இந்த கம்பெனியை வந்து பாத்தீங்க அப்படின்னா 1987லயே வந்து இந்த கம்பெனி வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. 37 இயர்ஸ்க்கு மேல வந்து இந்த கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி பஜாஜ் ஆட்டோ பினான்ஸ் லிமிடெட் நேம்ல தான் வந்து 2010 வரைக்கும் ரன் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பஜாஜ் பினான்ஸ்னு வந்து நேம் மாத்தினாங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஃபவுண்டர்னு பாத்தீங்க அப்படின்னா ராகுல் பஜாஜ் இருக்காரு. இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து புனேல இருக்கு. இந்த கம்பெனியோட கீ பீப்புள் அப்படின்னா சஞ்சீவ் பஜாஜ் இருக்காரு, ராஜீவ் ஜெயின் இருக்காரு. சோ சஞ்சீவ் பஜாஜ் வந்து ஒரு மேஜர் ரோலா வந்து இப்ப பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா லெண்டிங் இருக்கு, பிக்ஸ்டு டெபாசிட் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. சோ மார்க்கெட்ல வந்து முக்கியமான AMC பிசினஸும் லோன் பிசினஸ் எல்லாமே இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதோட பேரண்ட் கம்பெனி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வ் இருக்கு. மேக்ஸிமம் வந்து இவங்க தான் வந்து 53% பக்கமா ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. பஜாஜ் பினான்ஸோட சப்சிடரி கம்பெனின்னு பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் பினான்சியல் சர்வீசஸ் ஒன்று இருக்கு, பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ அதைத்தான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து IPO வந்து மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. பஜாஜ் பினான்சியல் செக்யூரிட்டிஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனியோட மெயின் சப்சிடரி கம்பெனியா இருக்கு.
பஜாஜ் குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் தான் வந்து ஹோல்டிங் கம்பெனியா இருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஆட்டோஸ் லிமிடெட் இருக்கு, பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெட் இருக்கு, மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் இருக்கு. இதுல பஜாஜ் ஃபின்சர்வ் கீழே தான் வந்து நமக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்கு. 53% பக்கமா பஜாஜ் ஃபின்சர்வ் தான் ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் கீழே பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இருக்கு, பஜாஜ் ஃபினான்சியல் செக்யூரிட்டிஸ் இருக்கு. அதே பஜாஜ் ஃபின்சர்வ் கீழே பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் அலையன்ஸ் சென்ட்ரல் இன்சூரன்ஸ் இருக்கு, பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, பஜாஜ் ஃபின்சர்வ் டைரக்ட் லிமிடெட் இருக்கு, பஜாஜ் ஃபின்சர்வ் ஹெல்த் லிமிடெட் இருக்கு. ஸோ எல்லா கம்பெனிக்கும் பேரண்ட் கம்பெனி அப்படின்னா பஜாஜ் ஹோல்டிங் இருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வ் கீழே தான் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்கு. இப்ப மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இதோட பேரண்ட் கம்பெனியோட பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு வந்து மார்க்கெட் கேபிட்டல் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இந்த கம்பெனிஸ் அதாவது பஜாஜ் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட், பஜாஜ் ஆட்டோ லிமிடெட், பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபினான்ஸ் இது எல்லாமே மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கு. ஒரு நல்ல பொசிஷன்லயும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ராகுல் பஜாஜுக்கு அப்புறம் சஞ்சீவ் பஜாஜ் வந்து இது நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்தாரு. பஜாஜ் குரூப்ல இருக்கிற ஒரு முக்கியமான கம்பெனி. இவங்களோட மெயின் பிசினஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் தான் மெயின் பிசினஸா இருக்கு. இவங்க ஃபர்ஸ்ட் வந்து லோன் எல்லாமே கொடுக்கறதுக்கு டேட்டா அனலிட்டிக் ஆபரேஷன்ஸ் வந்து இவங்க தான் வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட growth வந்து அபரிவிதமா இருந்துச்சு. அதே மாதிரி கிரெடிட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு சில கால்குலேஷன் ஆல்டர்னேட்டிவ் கால்குலேஷன் யூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி லோன்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. அது எல்லாமே மார்க்கெட்ல வந்து ரொம்ப சக்சஸ் ஆச்சு. பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி 60 ரூபாயிலிருந்து 8000 ரூபாய் வரைக்கும் மாறின ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கா தான் இருக்கு. ஸோ இதுல ஸ்டார்டிங் டைம்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாமே இந்த கம்பெனி வந்து ஒரு ஹியூஜான ரிட்டர்னை வந்து வாரி கொடுத்திருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ்க்கும் பஜாஜ் ஃபின்சர்வுக்கும் இருக்க மெயினான டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மிக்ஸ்டான கம்பெனி. அதாவது கன்சியூமர் ஒரு 45% இருக்காங்க, ரூரல் ஒரு 9% இருக்காங்க, எஸ்எம்இல ஒரு 16%, கமர்ஷியல் ஒரு 12%, மார்டேஜ்ல வந்து ஒரு 18% வந்து கான்ட்ரிபியூஷன் இருக்குது. பஜாஜ் ஃபின்சர்வை பொறுத்த வரைக்கும் இவங்க மெயினான ஹோல்டிங் கம்பெனிஸா இருக்கிறது பஜாஜ் ஃபினான்ஸ்ல தான் வந்து 68% பக்கமா வர்ற ப்ராஃபிட் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் மூலமா தான் வருது. அதுக்கப்புறம் பஜாஜ் அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் ஒரு 19% இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு 30% இருக்கு. ஸோ பஜாஜ் ஃபின்சர்வோட growth மெயினா வந்து பஜாஜ் ஃபினான்ஸை பேஸ் பண்ணி தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது இல்லாம 2 சப்சிடரி கம்பெனி பஜாஜ் ஃபின்சர்வ்ல இருக்குது. உங்களுக்கு புரியும் பஜாஜ் ஃபின்சர்வுக்கும் பஜாஜ் ஃபினான்ஸுக்கும் என்ன மெயினான டிஃபரன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு கம்பெனியும் வந்து மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு இந்த சார்ட் மூலமா நமக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த கம்பெனிக்கு வரப்போற காம்படிஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து லோனை பொறுத்த வரைக்கும் பேங்கிங்ஸை வந்து நிறைய ப்ரொவைட் பண்றாங்க. அது இல்லாம நம்பர் ஆஃப் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து இப்ப வந்துட்டு இருக்கு. பிக் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இவங்க டேட்டா அனலிட்டிக் யூஸ் பண்ண மாதிரி இப்ப எல்லா கம்பெனிஸுமே யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இவங்க எப்படி வந்து ஆல்டர்னேட்டிவ் கிரெடிட் மெத்தட் யூஸ் பண்ணி லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க, அந்த மாதிரி நிறைய அதர் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸும் வந்து லோன் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபியூச்சர் growth ரேட் வந்து இப்போ இருந்த அளவுக்கு இப்போ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய இல்லைனாலும் ஓரளவுக்கு அட்ராக்டிவா இருக்குது. இருந்தாலும் அதர் கம்பெனிஸ் வந்து ரொம்ப காம்படிட்டிவா இருக்காங்க. கஸ்டமர் வியூஸை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ரொம்ப கராரா தான் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து இதுக்கு வந்து ஒரு சில நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸும் இருக்கு. ஸோ அதுவெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜர் ப்ராப்ளமா இருக்கு. பஜாஜ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஸோ இப்போ இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற இன்னும் ஃபியூச்சர்ல இவங்க ஃபேஸ் பண்ண போற ப்ராப்ளம்ஸா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஸ்டாக்கோட growthக்கு எல்லா வகையிலையும் வந்து இது எந்த அளவுக்கு சால்வ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு இந்த கம்பெனியோட growth வந்து அபரிவிதமா இருக்க போகுது. இந்த ஸ்டாக்கை மெயினா நம்ம செலக்ட் பண்றதுக்கு இந்த கம்பெனி வந்து நிப்டி 50ல லிஸ்ட் ஆயிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் பாப்புலர் ஸ்டாக்ஸா இருக்கு. டாப் 100 கம்பெனிஸ்குள்ள லிஸ்ட் ஆயிருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பாத்தீங்க அப்படின்னால டாப் 100 கம்பெனிஸ்குள்ள இது லிஸ்ட் ஆயிருக்கு. இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு இருக்கிற அடிஷனல் ஃபியூச்சரா தான் பார்க்கணும். நிப்டி 50யை பொறுத்த வரைக்கும் பினான்சியல் சர்வீசஸ் தான் வந்து 35% மக்கள் மேல ஒரு ஹியூஜான ஹோல்டிங்ஸ் இருக்கு. அந்த 35% பொறுத்த வரைக்கும் பேங்கிங் இருக்கு, நான் பேங்கிங் இருக்கு. நான் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் 1.88% பக்கமா வந்து இந்த கான்ட்ரிபியூஷன்ல வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ டெஃபினட்டா வந்து இது ஒரு நான் பேங்கிங்ல ஒரு ஹியூஜ் வால்யூம் தான். லாங் டேர்முக்கு இது எல்லாமே வந்து நல்ல ஒரு growth கொடுத்த ஸ்டாக்கும் கொடுக்க போற ஸ்டாக்காவும் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான கம்பெனியா இருக்கு. ஃபண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 300 ஃபண்ட்ஸ்க்கு மேல இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பார்த்தாலும் இந்த கம்பெனி வந்து 4,50,000 கோடிக்கு பக்கமா இருக்கிற ஒரு ஹியூஜான கம்பெனியா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த கம்பெனி வந்து லாங் டேர்ம்ல நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கும் நம்மளோட போர்ட்ஃபோலியோல டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய ரீசனா நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் வந்து ஒரு மெயினான பார்ட்டா இருக்காங்க. FIDI, பப்ளிக் அண்ட் அதர்ஸ் எல்லாமே வந்து ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல மெயினான பிளேயர் அப்படின்னா ப்ரொமோட்டர்ட்டே வந்து 55% பக்கமா ஒரு ஹியூஜான ஹோல்டிங் இருக்கு. FI ஒரு 18%,
டிஐட்ட ஒரு 18%, பப்ளிக்ட ஒரு 10%, அதர்ஸ்ட வந்து ஒரு 0.17% இருக்கு. ஸோ ப்ரொமோட்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் இருக்கிறதுனால இந்த கம்பெனியில் வந்து எந்த ஒரு டெசிஷன் ப்ராப்ளமும் வராது. கிளியரா இருக்கிறதுனால எல்லா டெசிஷனும் ஈஸியாக இவங்களால பாஸ் பண்ண முடியும். ஷேர் ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் வந்து 2017 வந்து 58 இருந்தது, இப்போ வந்து 55 இருக்கு. 3% பக்கமா ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் 19 இருந்தது 2017, இப்போ வந்து 20% பக்கமா மாறி இருக்கு. டிஐஐ பொறுத்த வரைக்கும் 5 இருந்தது, இப்போ 14% மேல மாறி இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைனா தான் பார்ப்போம். நம்ம இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் அதர் இன்வெஸ்டர்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாஸ்தி இதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி இது பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் 2017 வந்து 17% இருந்தது, இப்போ வந்து 11% பக்கமா இருக்கு. ஸோ ஷேர் ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2017 இருந்து 24 வரைக்கும் ஒரு ஹியூஜான டிஃபரன்ஸ் எதுவும் பெருசா இல்லை, எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. இந்த கம்பெனியோட பினான்சியல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேராமீட்டர் செக் பண்ண போறோம். இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டும் ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் லையபிலிட்டி வந்து 2015 32,000 கோடிக்கு மேல இருந்தது, இப்போ வந்து 3,75,742 கோடியா மாறி இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட growth வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. டோட்டல் அசட் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 2015 வெறும் 32,000 கோடியா இருந்தது, இப்போ 3,75,000 ஒரு ஹியூஜான டார்கெட்டை ரீச் பண்ணிருக்கு. ஸோ கம்பெனியோட growth வந்து எக்ஸ்ட்ராடினரியா க்ரோ ஆயிட்டே தான் இருக்கு. ப்ராஃபிட் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்னா 2015 1367 கோடியா இருந்தது, இப்போ மார்ச் 2024 வந்து 19,000 கோடிக்கு மேல நியர்லி 20,000 கோடியா இருக்கு. இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 2015 898 கோடியா இருந்தது, இப்போ வந்து நியர்லி 14,451 கோடி, அதாவது 5,000 கோடிக்கு பக்கமா இருக்கு. டிவிடெண்ட் பே அவுட் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டே இருக்காங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட் வைஸும் சரி, ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வைஸும் சரி, இந்த கம்பெனி வந்து நல்லா க்ரோ ஆகிட்டே தான் இருக்கு. இந்த கம்பெனியை நம்ம பை பண்றதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட பேராமீட்டர்ஸ், அதாவது ரெவென்யூ, நெட் ப்ராஃபிட், இபிஎஸ், புக் வேல்யூ பர் ஷேர், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, டெப்ட் டு ஈக்விட்டி லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். ரெவென்யூவை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி 2020 இருந்து 2024 வரைக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டே இருக்குது. 26,000 கோடிக்கு மேல இருந்தது, இப்போ 54,000 கோடியா மாறி இருக்கு. நல்ல ஒரு சேஞ்சஸ் தான் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஏர்னிங் பர் ஷேர் வந்து 2020 89 இருந்தது, இப்போ 236 மாறி இருக்கு. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். புக் வேல்யூ பர் ஷேர் வந்து 500க்கு பக்கமா இருந்தது, இப்போ வந்து above 1000க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து பாசிட்டிவான நியூஸ் தான். அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு 2020 வந்து 16 இருந்தது, இப்போ 18 மாறி இருக்கு. இந்த கோவிட் டைம்ல லைட்டா ஒரு பிளக்சுவேஷன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூவா இந்த கம்பெனி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு தான் இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் 2020 4 இருந்துச்சு, 2024 வந்து 3.82 இருக்கு. ஸோ இது வந்து கடன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. இந்த மாதிரி கம்பெனிஸ், அதாவது பேங்கிங் செக்டர்ஸும் சரி, ஃபினான்ஷியல் செக்டர்ஸும் வந்து கடன் வாங்கி தான் கடன் கொடுக்குறாங்க. அதனால இந்த கம்பெனியோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ ரிமைனிங் பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கு இந்த கம்பெனிக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவான மேனேஜ்மெண்ட் இருக்கு. இதோட ஃபியூச்சர் growth வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இதோட தேவைகளும் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஃபியூச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கம்பெனி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண போது. சார்ட் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸோட பிரைஸ், இந்த பிஇ ரேஷியோ எப்படி இருக்கு, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல நான் எப்ப இருந்து இதை ஹோல்ட் பண்றேன், இதுக்கு காம்படிட்டரா இருக்க அதர் கம்பெனிஸ் என்னங்கிறது 1 by 1 இப்ப நம்ம பார்க்கலாம். பிரைஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு மல்டி பக்கர் ஸ்டாக்கா தான் இருந்திருக்கு. 8,000 ரூபாய்க்கு மேல இந்த கம்பெனி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா ஒரு சில கரெக்ஷன்னால இப்ப 7,000 ரூபாய் பிளஸ் ஆர் மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கு. இன்னும் ஃபியூச்சர் growth நல்லா இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு. பிஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட ஆவரேஜ் பிஏ 36 இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்ஷன் ஆகி இப்போ 30 பிளஸ் ஆர் மைனஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இப்போ ஓரளவுக்கு இந்த ஸ்டாக்கை வந்து நல்ல கரெக்ஷன் ஆகிட்டா இருக்கு. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல நான் இந்த ஸ்டாக்கை வந்து லாஸ்ட் 5 இயர்ஸாக்கு பக்கமா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். 3,700 ரூபாய்ன்ற ரேட்லயே பை பண்ணேன். அதுக்கப்புறம் 2,000 ரூபாய் சம்திங்ல கரெக்ஷன் ஆச்சு. அப்போ வந்து கொஞ்சம் நிறைய பை பண்ணேன். என்னோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து 4,100 ரூபாயா இருக்கு. இதுல ஹோல்டிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1 lakh மேல நான் ஜாஸ்தியா வச்சிருக்கேன். எனக்கும் வந்து இது ப்ராஃபிட் கொடுத்த ஒரு நல்ல கம்பெனியா தான் இந்த கம்பெனி இருக்கு. இப்ப நம்ம பார்த்த கம்பெனிக்கு காம்படிட்டரா இருக்கிற அதர் கம்பெனிஸ்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம் பினான்ஸ் இருக்கு, பஜாஜ் ஃபின்சர் இருக்கு, சோழமண்டலா இருக்கு, ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் இருக்கு. இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோஸ் பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி பிஇ 19.97, அதாவது 20க்கு பக்கமா இருக்கு. ஸ்ரீராம் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒண்ணுதான் வந்து இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்மியா
ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 30ன்ற ரேஞ்சில். ரிமைனிங் கம்பெனிஸ் எல்லாமே வந்து எபவ் 30க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸும் பஜாஜ் ஃபின்சர்வும் பாத்தீங்க அப்படின்னா 31ன்ற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோழமண்டலமும் 33 இருக்கு. ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸோட பிஇ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து அந்த கரெக்ஷனை யூஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. எஸ்ஐபி மோட்லயே இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஹெவியான கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணா கூட ஒரு வெல்த் கிரியேட் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த கம்பெனிக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அட்வான்டேஜஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ப்ராஃபிட் growth இருக்குது. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. இந்த கம்பெனியோட நெகட்டிவ்னு பாத்தீங்க அப்படின்னா புக் வேல்யூவோட 5.81 டைம்ஸ் வந்து ஜாஸ்தியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுதான் வந்து மேஜர் டிராபேக்கா இருக்கு. ஸோ வேல்யூஷன் வைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. ஸோ இப்ப பார்த்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து கரெக்டான டைம்ல கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நீங்க பட்ஜெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 46% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 54% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.